ஃபர்ஸ்ட் டே, ஃபர்ஸ்ட் சீன், ஃபர்ஸ்ட் ஷாட் என்ன வச்சாங்கன்னு ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஐ திங்க் மாண்டேஜஸ்ல தான் ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பேசின ஃபர்ஸ்ட் டயலாக் ஞாபகம் இருக்கா? எங்களுக்கா பேச முடியுமா? இந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறியா, எனக்கு இங்க போகணும்னு ஆசையா இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா, எனக்கு இந்த இடம் தான் போகணும், கூட்டிட்டு போறியா ப்ளீஸ். எந்தெந்த ஆக்டர்ஸோட எல்லாம் பேர் ஆகணும்னு சொல்லி ஒரு ஆசை? தனுஷ் சார், அஜித் சார், and I would say actress wise na I feel the very organic actors Alia Bhatt. So நான் மாடலா தான் ஆரம்பிச்சேன். I'm into modeling as well. அதில் ஆரம்பிச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைடல் ஷூட்ஸ் தான் இட்ஸ் மை ஸ்டார்டிங் லான்ச் பேட்னு சொல்லலாம். யோலோ வாஸ் வெரி ஆஃப் மை ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ் மாதிரி வந்தது. இதுவும் இன்னொரு படம் சேம் டைம் தான் வந்தது எனக்கு. ஸோ அவ்வளோவா லைக் ஸ்கிரிப்ட் ஒன்றுமே நான் படிக்கல. ஒரு கியூட் பப்ளி கேர்ள் அண்ட் வெரி ஷீஸ் ஜஸ்ட் வெரி சைல்டிஷ், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா சூப்பரா இருக்கும். அண்ட் உங்களை பத்தியும் உங்களோட சினிமா ஜர்னி பத்தியும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யோலோ. தேங்க்யூ. ரெஸ்பான்சஸ் எப்படி வந்துட்டு இருக்கு? எவ்வளவு ஹாப்பி நீங்க? Responses are all doing really good. எனக்கு மெயினா ஐ திங்க் the songs ரொம்ப கிளிக் ஆயிடுச்சு படத்துல. Because we have 6 songs totally. அது எப்படியாவது அவங்க ஸ்குவீஸ் பண்ணி they made it possible in the film. But ஸ்பெசிஃபிக்லி மைன் அண்ட் ஆகாஷோட போர்ஷன், என்னோட கோஸ்டார் ஆகாஷ் மதன் கேரக்டர் தான் ப்ளே பண்ணிருக்காங்க. அண்ட் என்னோட கேரக்டர் ஐஸ்வர்யா. ஸோ இது ரெண்டுமே இட் வாஸ் அ வெரி குட் கெமிஸ்ட்ரி. இட் ஒர்க் அவுட் வெரி வெல் பிகாஸ் வி ஹேட் அ குட் பாண்ட். ஸ்டார்டிங்ல அந்த கொஞ்சம் ஆக்வர்ட்னஸ்லாம் இருந்தது. ஆனா போக போக ரிஹர்சல் பண்ணதுக்கு அப்புறம் கலாய்க்க ஆரம்பிச்சோம், பேச ஆரம்பிச்சோம். ஸோ அதுக்கப்புறம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, சாரும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. எடிட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து they told us that they liked our chemistry. So அதுதான் நம்மளுக்கு முக்கியமான விஷயம் இல்லையா, the screen play how it works. Because நம்ம ஒரு flashback portion தான் வரும், 20 minutes அவ்வளவுதான். பட் இன்டென்ஸாவும் இருந்தது, கியூட் லவ் சீன்ஸ் இருந்தது. இட் வாஸ் லைக் a cute full combination. ஓகே. யோலோ மூவில இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சது உங்களுக்கு? யார் உங்களை கால் பண்ணி இந்த மாதிரி இந்த ஒரு மூவி ஆடிஷன் போதா இல்ல லுக் டெஸ்ட்ல வச்சு எடுத்தாங்களா? இல்ல how you came into this movie? Yeah, definitely we had the look test. So நான் Instagram வழியா தான் had started. I wanted to get into Instagram. எனக்கு மாடலிங், ஆக்டிங் எல்லாம் பர்சியூ பண்றதுக்காக. ஸோ அப்படிதான் அவங்களோட ஏடி ஸ்டீஃபன் ஒருத்தன், அவங்களுக்கு தெரியும் யாரு. ஸோ he reached out to me and they called me in for audition. நல்லா போச்சு. they called me again. ஒரு பெரிய மோனோலாக் மாதிரி கொடுத்துருந்தாங்க. பிடிச்சதுக்கு அப்புறம் தென் ஆகாஷை கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ 2 பேரும் சேர்த்து வச்சு they took a look test and overall they liked it. It just clicked. But actually ஸ்டீஃபன் தான் ரொம்ப புஷ் பண்ணிருந்தாங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைரக்டருக்கும் ரைட்டருக்கும் they had some other pair in mind actually. ஸோ அதுக்கப்புறம் இவங்க கொஞ்சம் புஷ் பண்ணி and work out ஆச்சு. ஓகே. ஸ்டார்டிங்ல ஏதோ ஆக்வர்டா இருந்துச்சுலாம் சொன்னீங்களே, அது என்ன எப்படி இருந்தது? ரொம்ப ஃபார்முலா இருந்துச்சு. பிகாஸ் ஆகாஷ் நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் மீட் பண்ணேன் and he was very quiet அப்போ. சோ நம்ம அவ்வளவா பேசல, பட் he made me feel very comfortable. அதுக்கப்புறம் தான் போக போக பேசிட்டே இருந்தா, அதுக்கப்புறம் தான் பேச நிறுத்தல. பட் he is very sweet. எப்பவுமே சில ஈவென்ட்ஸ் நான் மிஸ் பண்ணா கூட he'll always fill me up on what is happening. நல்லா இருந்துச்சு, அந்த ரேப்பும் நல்லா இருந்துச்சு. ஆனா அவங்களுக்கு பெரிய ஃபேன் பேஸ்லாம் இருக்கு, ஃபேன்ஸ்னு ஒன்னு இருக்கு இல்லையா. So we have to be very careful with that. Okay. So Stephen அவர் தான் உங்களுக்கு ரொம்ப புஷ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் வந்து கிடைச்சதுன்னு சொல்றீங்க. Who's the Stephen? ஏன் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு? இல்ல, Stephen he is actually the AD. So he liked how both our pairing looks. And நம்ம ப்ரொஃபைலை அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம், ஆடிஷன்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு gut feeling. So he had stood for us with the director and writer, and of course அவங்களுக்கும் ஒரு லெவலுக்கு பிடிச்சிருந்தது. But I think சில பேருக்கு அந்த ஒரு gut instinct இருக்கும் இல்லையா, and he really liked அந்த performance, self tape audition எல்லாமே இருந்துச்சு. So அப்படி போச்சு. ஓகே. நீங்க எப்படி, நீங்க ஒரு மாதிரி டாக்கட்டிவ் தானா? அந்த ஆகாஷ் வந்து சொன்னீங்க ஃபர்ஸ்ட் ரிசர்வ்டா இருந்தாரு, அதுக்கப்புறம் தொண பேசிட்டே இருந்தாரு. நீங்க எப்படி ஸ்டார்டிங்ல? நான் செலக்டிவ் இன்ட்ரோவர்ட்னு சொல்லலாம். ஐ மீன் I'll take some time, but ஸ்கூல் டேஸ் எல்லாம் நல்லாவே எல்லார்கிட்டயும் பேசுவேன். ஆனா இப்போ போக போக லைக் அவங்களாவே வந்து பேசுனாங்கன்னா ஜாலியா பேசுவேன். அந்த மாதிரி ஒரு டைப்ல நான் கொஞ்சம் அமைதியா. சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் பாத்துறேனே ஐயோ இந்த பொண்ணு கிட்ட பேசவே முடியாது, அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் they always think. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் பாக்குறப்போ சத்தியமா டெரரா இருந்தேன், பேசவே கூடாதான் நான் நினைச்சேன். ஆனா உங்ககிட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சது நீ கொஞ்சம் பேக்குதா, இந்த மாதிரிதான். பட் யா, I love to involve people and I'm good with people. Okay. So major அந்த ரொமான்ஸ் சீன்ஸ் அதெல்லாம் நிறைய இருந்தனால அது எப்படி ஆக்சுவலி அந்த கெமிஸ்ட்ரி வந்து கிராஜுவலி ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சது? ஐ திங்க் நம்ம நல்லா பழகுனதுனால தான் அது ஈஸியா வந்தது. பிகாஸ் அந்த ஆக்வர்ட்னஸ் நம்ம பிரேக் பண்ணலன்னா அது கண்டிப்பா அது தெரியும் ரொம்ப ஆப்வியஸா. ஸோ நம்ம நிறைய பேசினதுக்கு அப்புறம் ஐ திங்க் தட் ஹெல்ப்ட் அஸ் நம்ம ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரிக்காக. அது இல்லாம நம்ம டைரக்டர் சார் சாம் சார் அண்ட் ரைட்டர் ராம் சார் 2 பேரும் நடிச்சு காமிப்பாங்க. ராம் சார், எஸ், they will act it and they will show ப்ராப்பரா. So நம்ம 2 பேரும் சரி அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் இம்ப்ரோவைஸ் பண்ணி we'll try and do it and it came eventually. Okay. உங்க கேரக்டர் சொல்லும்போது
இந்த கேரக்டரை நம்ம தான்டா ப்ளே பண்ணணும், யார் என்ன சொன்னாலும் நமக்கு தான் அது கிடைக்கணும்னு சொல்லி ஒரு இன்டென்ஷன் நமக்குள்ள இருக்கு இல்லையா? இந்த கேரக்டர் சொல்லும் போது அது ஹிட் ஆகும்னு நினைச்சீங்களா, இல்ல எப்படி இருந்தது? இல்ல யோலோ வாஸ் வெரி ஆஃப் மை ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ் மாதிரி வந்தது. இதுவும் இன்னொரு படம் சேம் டைம் தான் வந்தது எனக்கு. ஸோ அவ்வளோவா லைக் ஸ்கிரிப்ட் ஒண்ணுமே நான் படிக்கல, ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்தாங்க, கேரக்டர் பத்தி பேசினாங்க. ஸோ இட் வாஸ் லைக் மை வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஐ வென்ட் ஃபார் இட் லைக் ஜஸ்ட் ட்ரஸ்டிங் சாம் சார், அப்படிதான் நான் சொல்லுவேன். ஐ ஜஸ்ட் ட்ரஸ்டட் தி ஹோல் டீம் அண்ட் ஐ வென்ட் ஃபார்வர்ட் வித் இட். ஒரு கியூட் பப்ளி கேர்ள் அண்ட் வெரி சாஃப்ட் ஸ்போக்கன், அது இல்லாம ஷீ இஸ் ஜஸ்ட் வெரி சைல்டிஷ், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ ஐ டென்ட் திங்க் லைக் ஹிட் ஆகும் அந்த அளவுக்குலாம் யோசிக்கல. எனக்கு எப்படி கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் கொடுக்கணும் அதுதான் என் ஃபோக்கஸ். அது பார்த்து தான் ஐ டுக் இட் அப் அண்ட் இட் வாஸ் குட். ஐ என்ஜாய்ட் பிளேயிங் ஐஸ்வர்யா. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் சீன் ஃபர்ஸ்ட் ஷாட் என்ன வச்சாங்கன்னு ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஐ திங்க் மாண்டேஜஸ்ல தான் ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நல்ல வேலை டைலாக்ஸ் வைக்கல ஃபர்ஸ்ட் டே. பிகாஸ் இந்த படம் தான் ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க ஷூட்டிங். ஸோ அந்த நர்வஸ்னஸும் இருந்தது. மாண்டேஜஸ்னால we didn't have dialogues, ஃபுல்லாவே ஆக்ஷன் பார்ட். அதனால கொஞ்சம் நம்ம அந்த மோமெண்ட்ல கிரிஞ்சுன்னு தான் சொல்லுவோம். பிகாஸ் ஆப்வியஸ்லி ஓகே இவனோட நடிக்கிறோம் இந்த மாதிரி. பிகாஸ் we became very close. சரி உங்க கூட இதை நான் எப்படி பண்ண போறேன் அந்த மாதிரி எல்லாம் நான் யோசிச்சேன். பட் eventually it came out cute. நம்ம பிளேபேக்ல பார்த்தோம் இல்லையா அவன் ஷூட் எடுக்கிறதுக்கு அப்புறம். சோ நல்லா வந்தது, கியூட்டா வந்துச்சு. ஓகே. சோ நிறைய மாண்டேஜ் ஷாட்ஸ் மாதிரி நம்ம போகும்போது கொஞ்சம் இந்த ஐஸ் பிரேக்கிங் செஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுள் ஆயிருப்போம். இந்த டயலாக் போர்ஷன்ஸ் வரும் இல்லையா, அது டேக் கேட்கும்போது எத்தனை டேக்ஸ் நீங்க போனீங்க? ஃபர்ஸ்ட் டயலாக் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை which dialogue we went for. பட் என்ன இருந்தாலும் as an artist எனக்கு பர்சனலி எப்பவுமே I get it before dialogues. அட்லீஸ்ட் அவங்க கிட்ட 2-3 நாள் or 2 days before I want it. ஸோ நான் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் போயிடுவேன். அந்த அளவுக்கு தான் it works for me. அங்கே போனதுக்கு அப்புறம் அவங்களும் ஒரு மாதிரி டெமோ காமிப்பாங்க. நான் சொன்னல சாம் சார், ராம் சார். பட் we didn't go for too many takes. மேபி 3-4 takes அந்த மாதிரி. லைட்டிங் இது டெக்னிக்கல் கிளிச் எப்பவுமே வரும் இல்லையா, சூப்பரா டயலாக் கொடுத்துருப்போம். ஐயோ இல்ல ஃபோக்கஸ் போயிடுச்சு இந்த மாதிரி சொல்லிடுவாங்க. then we'll go again. This is very common. So sometimes the take will be perfect but technical glitches அந்த மாதிரி இருந்திருக்கும். But not too many takes because Akash is already experienced இல்லையா. So definitely he made me feel very comfortable. அந்த ஒரு ஸ்பேஸ் இருந்தது and prepare பண்ணி வந்திருக்கும். நல்லா போச்சு, ஸ்மூத்தா போச்சு. பட் அதை தாண்டி ஏதாவது ஒரு சீனை வந்து சொதப்பி டைரக்டர் கிட்ட திட்டு வாங்குனீங்களா? திட்டுவாங்களே, சாம் சார் காண்டானது நான் பார்த்ததே இல்ல. அவங்க எப்பவுமே காமா கம்போஸ்டா இருப்பாங்க. நான் ஒரு தடவை கூட பார்த்ததே கிடையாது. மேபி விஜய் நிக்கியோட அவங்க காண்டா இருப்பாங்க. இன்னொரு கேரக்டர் நமக்கு ஆசை தெரியும், டீஸ் ஹிம். ஆனா அந்த மாதிரி இல்ல. சார் எப்பவுமே ரொம்ப பேஷண்டா இருந்திருக்காங்க. நம்ம எல்லாம் நியூ ஆர்டிஸ்ட் இல்லையா, சோ அந்த ஒரு ஃப்ரீடம் ஹி கேவ் அஸ் டு நாட் கெட் டூ ஸ்ட்ரெஸ்ட் அவுட். நல்லாவே இருந்துச்சு, பேஷண்டா இருந்தாங்க. ஓகே. நீங்க பேசின ஃபர்ஸ்ட் டயலாக் ஞாபகம் இருக்கா? எங்களுக்கா பேச முடியுமா? இந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறியா, எனக்கு இங்க போகணும்னு ஆசையா இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா, எனக்கு இந்த இடம் தான் போகணும், கூட்டிட்டு போறியா ப்ளீஸ். சாம் சருக்கு ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் ஹி லவ்ஸ் தட் வே ஆஃப் எமோஷன். ஹி டசன்ட் லைக் டு சே இட் சிம்பிளா. இது எவ்வளவோ நம்ம நல்லா கியூட்டா சொல்ல முடியுமோ அந்த மாதிரி தான் பண்ண வச்சாங்க. சோ அப்படிதான் என் கேரக்டர் இருக்கும். ஓகே. இந்த மாதிரி ஒரு பப்ளியான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அதுக்கு நீங்க உங்களை எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க? லைக் ஏதாவது படத்தோட ரெஃபரன்சஸ் ஏதாவது பாத்தீங்களா? இந்த மாதிரி கியூட்டா பண்ணணும், இந்த மாதிரி மேனரிசம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்களா? இல்ல உங்களை நீங்களே ஏதாவது இப்போ ஹேர் இப்படி இருக்கணும், லுக் இப்படி இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்களா? They didn't give any references. He just had a fixed vision of ஐஸ்வர்யா அவங்க மனசுல. சோ அதுவே அவங்க கன்வே பண்ணிட்டு பாடி லாங்குவேஜ் வைஸ் ரொம்ப குதிக்கிற மாதிரி only with மதன். அவ லவ் பண்ண ஆரம்பிச்சும்போ அந்த ஒரு சைல்டிஷ்னஸ் வர ஆரம்பிச்சது. அது வரைக்கும் அவ கொஞ்சம் ரிசர்வ்டா இருந்தா, கொஞ்சம் ஷையா இருந்தா, அடுக்குமான்னு சொல்லலாம். பட் மதனை மீட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வேற சைடு ஆஃப் ஐஸ்வர்யா. ஓகே, அது அப்படி போச்சு. ஏதாவது சேலஞ்சிங்கான சீன், இது எனக்கு ஐயோ எனக்கு வரவே இல்லை, நான் ரொம்ப டேக் போச்சு, இல்ல எனக்கு கம்ஃபர்டபுளா இல்ல அப்படின்னா அது மாதிரி ஏதாவது சீன்ஸ் இருக்கா? இருந்திருக்கு. நம்மளோட சீக்வன்ஸ்ல ஒரு ட்ராஜடி போர்ஷன் இருக்கு. நீங்க படம் பாத்தீங்களா? பாத்துட்டோம். ரொம்ப கியூட்டா இருந்தீங்க, அதனாலதான் இதை கேக்குறேன். ஓகே, ஆமா, அந்த கியூட்டான பொண்ணு அழகா சாவடிச்சிட்டாங்க அதுல. சோ ட்ராஜடி போர்ஷன் அது கஷ்டமா இருந்தது. பிகாஸ் நம்ம க்ளோத்ஸ் எல்லாம் கிழிஞ்சு போட்டு we get murdered அந்த ஒரு சீக்வன்ஸ்ல. ஸோ ஃபுல்லா ரத்தம் எல்லாம் போட்டு ஹேர் அண்ட் ஆல் கலஞ்சு ஃபெயின் அண்ட் we were lying down on the floor ரோட்ல. ஸோ அது இல்லாம அவங்க ஸ்டன் சீக்வன்ஸ் மாதிரி அடிக்கிற மாதிரி, ஸோ ஃபுல்லா பாடி வச்சு எனாக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. இது டிஃபரன்ஸ் இல்லையா, நம்ம இப்போ இங்கேருந்து நடிக்கிறதும் ஒரு சீக்வன்ஸ்ல அடிக்கிற மாதிரி ரொம்ப எக்ஸாஸ்டிங்கா இருந்ததுன்னு சொல்லலாம். we screamed the whole night. ஸோ full midnight we shot it. ஆனா படத்துல அது ஒரு ½ மினிட் தான் வந்திருக்கும் அந்த சீன். நிறையவே ரிஹர்ஸ் பண்ணிருந்தோம். அது வேற ஒரு நாள் ஃபுல்லா ரிஹர்ஸ் பண்ணி அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. டப்பிங் டைம் அப்போ கூட அந்த சீன் நம்ம கத்த வேண்டியதா இருக்கும்ல. சோ அத்தனை தடவை கத்த வச்சாங்க, தாண்டெல்லாம் போச்சு. பட் நல்லா வந்திருக்கு சீன். சூப்பர். சின்ஸ் யூ நியூ டு ஆக்டிங் அப்படின்றதுனால ப்ரியரா நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, பட் இருந்தாலும் நமக்கு ஒரு மூவி, கேமரா, இவ்வளவு பேர் சுத்தி இருக்காங்க அப்படிங்கும் போது அந்த டக்குன்னு ஒரு நர்வஸ்னஸ் வரும். சோ அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணீங்க?
ஸோ நான் மாடலாக தான் ஆரம்பிச்சேன். ஐ மீன் டு மாடலிங் as well. அதில் ஆரம்பிச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைடல் ஷூட்ஸ் தான் இட்ஸ் மை ஸ்டார்டிங் லான்ச் பேட்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மியூசிக் வீடியோஸும் பண்ணியிருக்கேன். ஐ ஹேட் டன் ஃபியூ இன் யூகே. நான் யூகேல 2 வருஷம் போயிருந்தேன் ஆக்சுவலி. அது பெரிய கதை. ஓகே, அங்க போய் நம்ம ஒரு 5 நாளெல்லாம் ஷூட் பண்ணி பட் அந்த வீடியோல ஒரு பேர்லி 2-3 செகண்ட்ஸ் தான் வந்திருப்பேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பட் ஐ வாஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா ஆல் த டைம். ஸோ மியூசிக் வீடியோஸ் அண்ட் அதுக்கப்புறம் தான் ஆடிஷன்ஸ் வர ஆரம்பிச்சது ப்ரொஃபைல். அப்போதான் ஐ தாட் ஓகே தேர் கன்சிடரிங் மை ப்ரொஃபைல் ஃபார் ஆக்டிங். அப்ப எனக்கு அந்த ஒரு டிரைவ் வந்துச்சு, நான் இதுல ட்ரை பண்ணுமே, நிறைய பேர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு தேடுறாங்க. ஆனா எனக்காவே ஐ காட் an opportunity with reaching out for me for auditions. So I started to prepare myself. அந்த மாதிரி நான் ஒர்க் ஷாப்ஸ் பண்ணிருந்தேன். ஆக்டிங் ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் பண்ணிருக்கேன். ஐ ஹேவ் டன் ஆக்டிங் ஒர்க் ஷாப். நானாவே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஐ see மூவிஸ்ல சீன் எடுத்து நானாவே மிரர்ல பார்த்து இந்த மாதிரி. So I had a little bit of experience, yes. பட் அங்க போனதுக்கு அப்புறம் ஐ திங்க் டீம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வச்சாங்க. மை கோ-ஸ்டார் அவனோட அந்த பேலன்ஸ்னால ஆர்கானிக்கா வந்துச்சு எல்லாமே. So overall it was a good experience. Okay. உங்க கோ-ஸ்டார் வந்து உங்களுக்கு கோ-ஸ்டாரா மட்டும் இல்லாம ஒரு பிளேபேக் சிங்கராவும் அவதாரம் எடுத்திருக்காரு இந்த படத்துல. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸோ ஆகாஷ் ஆக்சுவலி எனக்கு தெரியவே இல்லை. நம்ம இந்த சாங் பாண்டிச்சேரியில தான் ஷூட் பண்ணிருந்தோம். ஸோ அப்போ ஷூட் பண்றப்போ நம்ம அது கேட்டுட்டே இருந்தோம் லூப்ல அந்த சாங். அப்போ இட் வாஸ் ஜஸ்ட் ரஃப் வெர்ஷன். ஓகே, ஆகாஷ் சருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. போய் மியூசிக் கம்போசர் டைரக்டா அப்ரோச் பண்ணி எனக்கு ஒரு லைக் லெட் மீ ஜஸ்ட் சிங் அண்ட் கிவ் இட் அ ஷாட். ஸோ அவங்க கேட்டதுக்கு அப்புறம் ஹி லவ்ட் ஹிஸ் வோக்கல்ஸ். அதுக்கப்புறம் கடைசியா ஆகாஷ் தான் பாடினாங்க. அண்ட் வென் வி ஹர்ட் இட் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிவியூ ஷோ ஆர்டிஸ்ட் எல்லாம் வச்சாங்க இல்லையா, சூப்பரா இருந்துச்சு அவனோட வோக்கல்ஸ். ஹி ஹஸ் a very deep voice ஆகாஷ். அண்ட் என்னாலே நம்ப முடியல, நீயா அது அந்த மாதிரி. பட் இன்ஸ்டாகிராம்ல கூட இஸ் அப்லோடட் இஸ் வீடியோஸ் பாடினதெல்லாம். ஆனா ரொம்ப நல்லா வந்துச்சு. என் அம்மாவே நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க, அந்த பாட்டு போட்டுருனே தெரியுமா ஆகாஷ் தான் பாடினாங்க. சோ இட் வாஸ் குட். நல்லா ஆகாஷ்க்கு பிராண்டிங் பண்ணிருக்காங்க இல்லையா? அம்மா ஆகாஷோட பிஆர் டீம் ஐடியா. ஓகே, பட் படத்துல 6 பாட்டு இருக்குல்ல, உங்களோட ஃபேவரட் சாங் எது? என்னோட மைன் அண்ட் ஆகாஷ் சாங் இஸ் குட். பட் யோலோன்னு ஒரு பாட்டும் இருக்கு. அண்ட் பிரேக்கப் சாங், அவங்களோட பிரேக்கப் போர்ஷனும் ஒன்று இருக்கும். அது நல்லா இருந்துச்சு. யோலோ அந்த குரூப் ஃபனி சாங்கா இருக்கும். ஐ திங்க் ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்ல ஷூட் பண்ணாங்க. ஓகே, ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் வைப் மாதிரி ஒரு சாங். ஸ்டெப்ஸ் கியூட்டா இருந்துச்சு. ஐ எம் ஃப்ரம் உளுந்தூர்பேட்டை, தட்ஸ் த லாஸ்ட் சாங். அதுல தேவிகாவோட விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. அண்ட் அவங்க டான்ஸ் சீக்வன்சஸ் வாஸ் வெரி கியூட். ஓகே, இப்போ இந்த யோலோ அப்படிங்கிற இந்த படத்தோட டைட்டில் வந்து யோலோ அப்படிங்கிற ஒரு பாட்டோட டைட்டிலோட ரிலேட் ஆகுது இல்லையா? உங்களுக்கு ஆப்வியஸா தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த டைம்ல கேட்டீங்களா டைரக்டர்ட்ட, என்ன படத்தோட டைட்டில் இந்த பாட்டோட டைட்டில் ஒரே மாதிரி வருதே அப்படின்னு? இல்ல, ஆக்சுவலி அப்போ சொன்னப்போ we had no idea டைட்டில் ட்ராக்ஸ் என்னது அந்த பேரெல்லாம் நோ ஐடியா. அது போக போக தான் அவங்க டிசைட் பண்ணாங்க. பிகாஸ் அந்த ப்ராசஸ்ல எழுதிட்டு தான் இருந்தாங்க அந்த சாங். they didn't finish writing. So no idea. We only knew the movie was YOLO. You only live once. And அவங்க நரேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஒரு ஐடியாலஜி வச்சு தான் ஒரு சின்ன மெசேஜ் கன்வே பண்ணோம். அது மட்டும் தான் தெரியும். எஸ், யோலோ டைரக்டர்ட்ட வந்து நீங்க பேசும்போது, டைரக்டர் நீங்க நினைச்ச ஐஸ்வர்யா மாதிரி நான் கேரக்டரா நடிச்சிட்டேனா அப்படின்னு சொல்லி ஏதாவது கேட்டீங்களா? ஆமா, எனக்கு அது ஒரு பெரிய as an actor for me personally when I do justice to the character and director சொல்லணும் இந்த மாதிரி தான் நான் இமேஜின் பண்ணேன் அது சொன்னாங்கன்னா அது எனக்கு ஒரு accomplishing feeling மாதிரி. So he told me that ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாரும் acknowledge பண்ணிருந்தாங்க actually because நம்ம ஒரு சின்ன போர்ஷன் தானே வரும். பட் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்கா they came to me and Akash and என்னோட ரிலேட்டிவ்ஸ் கூட இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாரையும் கூட்டு தான் போனேன், பார்த்தேன் சேர்ந்து. பட் they really liked it. They appreciated our portions because மிக்ஸா இருந்துச்சு இல்லையா, ரொம்ப சேடான போர்ஷன்ஸ், cute, funny, so they liked it. ஓகே, ஸோ நீங்க ரொம்ப எதிர்பார்த்து நடிச்சிருப்பீங்க. பட் தியேட்டர்ல போய் பார்க்கும்போது அந்த சீன் இருக்காது. அந்த மாதிரி ஏதாவது டெலிட் பண்ணி தூக்குனாங்களா? ஆமா, இருக்கா? என்ன சீன்? நாம ஒரு குல்ஃபி சாப்பிட வேண்டிய ஒரு சீன். அன்னைக்கே நான் ஒரு 10 குல்ஃபி சாப்பிட்டுருப்பேன். அது மெல்ட் ஆயிட்டே இருந்தது. அண்ட் we had to go for multiple takes because long shot நைட்ல ஷூட் பண்ணிருந்தோம். அது டயலாக்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ கடைசியா நான் படம் பாக்குறேன், என்னப்பா தூக்கிட்டாங்க. அந்த ஆகாஷ் அவன் சொன்னான், பிகாஸ் அவங்க ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருந்தாங்க, நான் செகண்ட் ஷோ பார்த்துருந்தேன். தூக்கிட்டாங்க. நான் கேட்டேன், என்ன சத்தனை ஐஸ்கிரீம் நம்ம வேஸ்ட் பண்ணோம், சாப்பிட்டோம். பட் ஐ திங்க் மேபி டியூரேஷன் அலாவும் இருக்கலாம் பிகாஸ் கொஞ்சம் லாங் ஆயிடுச்சு. தே வுட் கட் ஷார்ட் இட் இல்லையா எடிட்டிங் டேபிள்ல. அது போச்சு. நான் கியூட்டா இருந்தது அந்த சீன். நான் பிளே பேக்ல கூட பாக்கல, பைக்ல போயிட்டு இருப்போம். அண்ட் தென் ஐஸ்கிரீம் சீன் ரெண்டுமே எடுத்துட்டாங்க. ஆஹா, ஓகே. அதே மாதிரி இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டோம், ஏதோ ஒரு பர்டிகுலர் சீனுக்கு ரிஹர்சலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 டைமுக்கு மேல ரிஹர்ஸ் பண்ணீங்களாமே. பட் டேக் வந்து எவ்வளவு டேக் போச்சு? பட் என்ன சீன் அது? அது நம்ம அதே ட்ராஜடி சீன் தான். அவங்க ஏதோ கொஞ்சம் சிஜி எஃபெக்ட் எல்லாம் போட்டு they wanted to try something different. அதனால நம்ம அது ரிஹர்ஸ் பண்ணிருந்தோம். ஆனா அது ஒர்க் அவுட் ஆகல. சோ நம்ம அது வேற மாதிரியா ஷூட் பண்ணிருந்தோம். அது ஒரு 30 தடவை கட்டிப்பிடிக்க வச்சாங்க ஆகாஷ்.
அவன் எனக்கு தெரிஞ்சு சந்தோஷமா இருந்தான்னு நினைக்கிறேன். ஐயோ ஆகாஷ் இதை பார்த்துட்டு இருக்கீங்களா? இல்ல அவனே என்ன கலாய்ப்பான் எதுக்கு இவ்வளவு தடவை. பட் எவென்ச்சுவலி இட் வாஸ் ஃபன். அந்த நைட் சீக்வன்ஸ்ல செம்ம தூக்கம். அந்த மாதிரி ஒரு இதுவே வர மாட்டேங்குது. சரி இவனை லவ் பண்ணோம் இந்த சீன்ல, ஆனா அது வரல. பிகாஸ் வழி இல்லாம. ஆமா சரி பண்ணோம், தூக்கம் வருது, பசிக்குது. அண்ட் we had fully in that costume. அதுக்கப்புறம் கட்டெல்லாம் பண்ணாங்க. ஸோ அதுதான் 30 தடவை கட்டிப்பிட்டு வச்சு and it didn't happen that scene. ஐயோ லைட்டா இருந்தது, but then we cut short that scene after that. ஓகே. நீங்க சொன்னீங்க இல்லையா டைரக்டருக்கு வந்து கொஞ்சம் ஓவர் எக்ஸாகரேட் பண்ணி நடிச்சா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஓவர் எக்ஸாகரேட் பண்ணி இல்லம்மா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ அப்படின்னு ஏதாவது சீன்ஸ்ல சொல்லியிருக்காங்க? அன்பார்ச்சுனேட்லி இல்ல. ஐ மீன் எனக்கு இன்னும் வேணும் தான் கேட்டுட்டே இருந்தாங்க. பிகாஸ் நம்ம நார்மலா ஐ எம் நாட் அவ்வளோலாம் நான் பண்ணி காமிக்க மாட்டேன். ஒரு சிச்சுவேஷனா இருந்தா கூட எப்படி நார்மலா ஒரு ஹியூமன் பீங் பண்ணுவாங்களோ, ஸோ அதோட சார் வாண்டட் மோர். ஸோ நான் எப்பவுமே அதுதான் மெயின்டைன் பண்ணலான்னு இருந்தேன். நிதியோட என்னோட ஒரு கேரக்டர் ஐஸ்வர்யால கொஞ்சம் இம்ப்ளை பண்ணலாம். ஆனா சார் இல்ல, இன்னும் கொஞ்சம் கியூட்டா, இன்னும் கொஞ்சம் நான் லைஃப்ல இவ்வளவு கியூட்டா பேசினதே இல்லை சார். அண்ட் தென் அவங்க பண்ணி காமிச்சாங்க. இட்ஸ் லைக் இல்ல இந்த கேரக்டருக்கு இது செட் ஆகும். ஸோ அதை நான் ட்ரஸ்ட் பண்ணி தான் அது பண்ணிருந்தேன். பட் ஃப்ரெண்ட்ஸோ யாரோ பார்த்துட்டு என்ன இவ்வளவு கிரிஞ்சு பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா? சிரிக்கிறாங்க தியேட்டர்ல. ஃப்ரெண்ட்ஸோட தான் போயிருந்தேன். மிகப்பெரிய தப்பு, நான் போயிருக்க கூடாது. ஆனா பட் அதான் ஒரு சீரியஸான சீன் இருந்தது இல்லையா, அதுல ஐஸ்வர்யா ஐ திங்க் அந்த சீன்ல தான் ஒரு ஹக் கிஸ் கேட்பா. எனக்கு ஒரு ஹக், எனக்கு ஒரு கிஸ், அந்த ஒரு டைலாக் வரும். அப்போ என்ன திரும்பி பாக்குறாங்க, இவ்வளவு சீரியஸான சிச்சுவேஷன்ல உனக்கு இதான் முக்கியமா, அப்படி விழுந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப நான் சொன்னேன், நான் இது பண்ண மாட்டேன், அது ஐஸ்வர்யா பாருங்க. சரி ஓகே அப்படி அக்செப்ட் பண்ணி பாத்துட்டாங்க. ஓகே. யோலோ செட்லயே ஒரு நாள் என்னால மறக்கவே முடியாது அப்படின்னா அது எந்த நாளா இருக்கும்? அந்த சாவடிக்கிற நாள் தான். பயங்கரமா சாவடிச்சிட்டாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஷூட் பண்றப்போ நம்ம மர்டர் பண்ணதுக்கு அப்புறம் they'll take us in ஆட்டோ. ஆகாஷ் மட்டும் அழகா ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போயிட்டாங்க. சோ அந்த ஆட்டோல கூட்டிட்டு போறப்போ நல்லா எனக்கு கீழே போட்டாங்க. தேவிகாவும் ஆட்டோ டிரைவர் எடுக்க வேண்டியது. ஸோ when they took me to the auto they put me down. அதுக்கப்புறம் அந்த சீன்லாம் மாத்தி ஆம்புலன்ஸா கூட்டு போற சீன் மாதிரி ஆக்கிட்டாங்க. பட் தட் வாஸ் ஒன்லி திங். ஃபன் சீக்வன்ஸ்னா அவ்வளோவா இட் வாஸ் மோர் ஆஃப் லவ். ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்டென்ஸ் தான் ரொம்ப இருந்தது நம்ம ஷூட்டிங் ப்ராசஸ்ல. அந்த கும்பல் தி அதர் குரூப் ஆஃப் ஆக்டர்ஸ் அவங்க சூப்பராகவே என்ஜாய் பண்ணிருந்தாங்க ஃபுல்லா. ஸோ படம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ரிவ்யூவரா என்ன சொன்னாங்க அம்மா அப்பா? அம்மா ரொம்ப ஆனஸ்ட். அவங்க தான் என்னோட பிக்கெஸ்ட் கிரிட்டிக் அண்ட் மோஸ்ட் ஆனஸ்ட் கிரிட்டிக். அம்மா அப்பா கூட மேபி லைட்டா என் ஃபீலிங்ஸ் ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அழகா இருந்துச்சு அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனா அம்மா அப்படி கிடையாது. she said genuine she felt நீ எப்படி இருக்கியோ அதே மாதிரி சட்டலா நீ அது போர்ட்ரே பண்ணிருக்க. பிகாஸ் என்ன இருந்தாலும் உனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு ஆஃப் ஆக்டிங். அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கிரீன்ல பாக்குறப்போ இட் வாஸ் ஆர்கானிக், நேச்சுரலா இருந்தது. இதுதான் அவங்க சொன்னாங்க, வேற ஒண்ணு கிடையாது. she liked it. அதனாலதான் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் மாதிரி பில்டிங்ஸ். படத்துல டைரக்டரோ ப்ரொடியூசரோ இல்ல கோ ஆக்டரோ பார்த்துட்டு ஸ்கிரீன்ல நீ வேற லெவலா இருக்கமா, நீ வந்து ஒரு பெரிய ஆக்ட்ரஸா வருவ அப்படின்னு சொல்லி பாராட்டி இருக்காங்களா? ஆமா அது எப்பவுமே சொல்லுவாங்க. நான் நினைச்சேன் சரி ஓகே மேபி இந்த சீன் நல்லா வரணும்னு சொல்றதுனாலதான் இப்படி வைக்கிறாங்க. பட் ஜென்யூன்லி எல்லாரும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அந்த டைம்ல எனக்கு இன்னும் 2 ப்ராஜெக்ட்ஸ் ஹேட் ஸ்டார்டட். ஸோ தே வர் வெரி அப்ரிஷியேட்டிவ் ஆஃப் இட். எப்பவுமே அக்னாலேஜ் பண்ணாங்க. தே செட் நல்ல விஷயம். பிகாஸ் தே நியூ ஹவ் ஐ வாஸ் ஒர்க்கிங். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டரா வரப்போ தே ஃபெல்ட் ஐ வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் இன் மை வே. ஸோ பிகாஸ் அந்த கான்ஷியஸ்னஸ் நிறையவே இருக்கும் இல்லையா. பட் டு பி கம்ஃபர்டபுள் தான் அந்த ஒரு சீன் புல் ஆஃப் பண்ண முடியும் நல்லாவே. அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் தெரிஞ்சது பிகாஸ் ஆஃப் மை கோ ஆக்டர்ஸ் அண்ட் எவ்ரிபடி. ஸோ தே செட் யூ வில் டெஃபினெட்லி டூ வெல். எப்பவுமே என்ன அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த யோலோ படத்துலயே நீங்க நடிச்ச சீன்லயே உங்களுக்கு பர்சனலா லைக் நானா இந்த எக்ஸ்பிரஷன்ஸை இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்களே பார்த்து ஒரு வியந்த சீனா எது? கியூட். அந்த மாண்டேஜஸ்ல தான் அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டா பண்ண வைப்பாங்க சாம் சார். இந்த மாதிரி கியூட் சீன்ஸ்னா எக்ஸாக்டா ஐ திங்க் ஆகாஷ் ஒரு மாதிரி கட்டி பிடிக்க வந்துட்டே இருப்பான். எப்பவுமே அவனுக்கு அதான் ஆசை. மதன், சாரி ஆகாஷ் கிடையாது, மதன் கேரக்டர். எப்பவுமே அவனுக்கு ஒரு ஹக், ஒரு கிஸ், இதுதான் ஒரு ஸ்டாண்டர்ட் டைலாகா வந்து. ஓகே. ஸோ அது பண்றப்போ நான் எப்பவுமே ஏதாவது அந்த மாதிரி ஒரு மூஞ்சி வைக்கணும், நான் ஓடிட்டே இருப்பேன், நான் டாஜ் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அவன் கட்டி பிடிக்க வரப்போ இந்த மாதிரி நான் டாஜ் பண்ணிடுவேன்னா அது ஏதோ WWE ரெஸ்லிங் மாதிரி ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க இது நீ ஏதோ கியூட்டா பண்ணியா, எனக்கு புரியலையே. அது கியூட்டா தான் பண்ணேன், ஆனா அது ஏதோ கொஞ்சம் காமெடி ஆயிடுச்சு. ஓகே. I felt that was very cute actually அந்த சீக்வன்ஸ் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நான் அவனை துரத்தி விட்டுருவேன் வீட்டுல இருந்து. இல்ல ஆகாஷ் போயிடு, சாரி மதன். அதுக்கப்புறம் that was a very cute scene. யாராவது ஒரு ஆக்ட்ரஸ் வந்து புதுசா வராங்க, லான்ச் ஆகுறாங்க, டெபியூ ஆகுறாங்கன்னா அங்க செட்ல இருக்கவங்களும் ரொம்ப பரபரப்பா இருப்பாங்க. இந்த பொண்ணுகிட்ட போய் பேசணும்ப்பா, இந்த பொண்ணுகிட்ட வந்து நம்ம பேசணும் வைக்கணும், நீங்க பண்றதெல்லாம் கியூட்டுங்க,
ஸ்வீட்டுங்க, ரொம்ப அழகா பண்றீங்க அப்படின்னு சொல்லி விழுந்து விழுந்து ஏதாவது புகழ்வாங்க. அந்த மாதிரி ஏதாவது மொமெண்ட்ஸ் நடந்ததா செட்ல? இல்ல எல்லாரும் ரொம்ப ப்ரொஃபஷனலான டீம். யாருமே அந்த மாதிரி வந்து நடுவில் டிஸ்டர்ப்லாம் பண்ணது இட்ஸ் டிஸ்டர்ப் கூட சொல்ல மாட்டாங்க. அவங்க விட மாட்டாங்க. பிகாஸ் யூஸ்வலி ஆர்டிஸ்ட் அவங்க ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிருப்பாங்க, அவங்க ஜோன்ல இருப்பாங்க இல்லையா. So far எனக்கு இல்ல, மதன், that is ஆகாஷ், யாராவது வந்து செல்ஃபி எடுப்பாங்க. பிகாஸ் he has a very big reach through the serial audience and அவனோட கேரக்டர் is very loved. ஆமா, somebody or the other will come. நம்ம எல்லா லொகேஷன்ல ஷூட் பண்றப்போ எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க, அதுக்கப்புறம் வீடியோ கால்லாம் பண்ணி கனெக்ட் பண்ணி பேச வைப்பாங்க. அதோ பாருங்க கதிரிங்க இருக்காங்க பாருங்க, அவனும் பேச. அவங்க ஃபேன்ஸ்னு சொல்ல மாட்டான், இதெல்லாம் என்னோட வெல் விஷர்ஸ். அவன் அப்படிதான் யூஸ் பண்ணான் அவனோட ஃபேன் பேஸ் டேக் அவனுக்கு தான். பிகாஸ் ஐ எம் வெரி நியூ, வெரி ஃப்ரெஷ், ஸோ நோபடி நோஸ் மீ. பட் ஆகாஷ் ஆன் தி அதர் ஹேண்ட் இஸ் ஃபேன் பேஸ். ஃபியூச்சர்ல நான் வந்து காமிக்கிறேன், உனக்கு எடுக்கிற செல்ஃபீஸை விட எனக்கு அதிகமா குவி அப்படின்னு ஏதாவது பேசிருக்கீங்களா? இல்ல அந்த விஷயத்துல we both don't have anything at all. It's like very fresh. That's why it worked off very well because he's very experienced and in the industry he's been for a long time. Akash இருந்தாலும் அப்படி காமிச்சதே இல்ல. ஒவ்வொரு தடவும் he'll be like, he'll also help me out and I'll also help him out. He'll ask, இதெல்லாம் ஓகே இருந்துச்சா, உனக்கு ஏதாவது லைக் நம்ம சேஞ்ச் பண்ணுமா மாத்தணுமா, அந்த மாதிரி தான் பேசுவான். அந்த ஒரு ஹெட் வெயிட் அந்த மாதிரி விஷயம்லாம் காமிச்சதே இல்ல. ஓகே, வெரி மெச்சூர். நீங்க முன்னாடி வந்து மாடலா பண்ணிருக்கீங்க, நிறைய ஆட்ஸ் பண்ணிருக்கீங்க. அப்போ வந்து இன்ஸ்டாகிராம்ல என்னென்ன மாதிரி மெசேஜஸ் வரும்? இப்போ நீங்க யோலோ மூவி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஆக்ட்ரஸா இருக்கும் போது இப்போ என்ன மாதிரி மெசேஜஸ் வருது? ஆக்சுவலி ஒரு பொண்ணா இன்ஸ்டாகிராம்ல இருந்தாலே இட்ஸ் மோர் ஆஃப் a male audience usually. It's a thing. மெசேஜஸ் போடுவாங்க, நான் யூசுவலி ரிப்ளை பண்ண, காமெண்ட் பண்ணுவாங்க and then DMஸும் இருக்கும். அது நான் ஹேண்டில் பண்ண மாட்டேன், அது அப்படியே நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துருவேன். பிகாஸ் நான் ரீசெண்டா தான் இன்ஸ்டாகிராம் ஜாயின் பண்ணிருந்தேன் ஃபார் மாடலிங். I was the latest one என்னோட ஃப்ரெண்ட் குரூப்ல ஜாயின் பண்றதுக்கு. அதனால எனக்கு கொஞ்சம் அது இருந்தது, லைக் ஓகே இந்த மாதிரி தேவையில்லாம காமெண்ட்ஸ்லாம் வரும், அதுக்காகவே என் ஃப்ரெண்ட்ஸே அதெல்லாம பார்த்துப்பாங்க. அவங்க ஏதாவது காமெண்ட்ஸ் ஏதாவது போட்டா அவங்களே போய் ஸ்பேம் பண்ணி அக்கௌண்ட்டை பார்த்து ரிப்ளை பண்ணி விட்டுருவாங்க. எனிவே நீங்க அந்த காமெண்ட்ஸ் எல்லாம் வந்து டெஃபினட்டா படிச்சிருப்பீங்க. நீங்க பார்த்த ஒரு காமெடியான கமெண்ட், இரிட்டேட்டிங்கான கமெண்ட்லாம் என்ன? What shampoo you are use? Wow, what a gorgeous smile. Marvelous, my eyes and heart is melting. ஐயோ, நான் கூட நினைச்சேன் ஓகே what will big actresses be dealing with. அப்பதான் நினைச்சேன் this is going to be there everywhere. It's just very normal. இது வந்து கேட்டாலும் கேர்ள்ஸ்க்கு பர்சனலா கொஞ்சம் குட்டியா சந்தோஷம் இருக்கும். இந்த அளவுக்கு நம்மள பாராட்டுறாங்க. எனக்கு என்ன சந்தோஷம், ஒரு பொண்ணு வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் எனக்கு சந்தோஷம். I mean it's nice when a guy compliments, but எல்லா பொண்ணுக்கும் இது தெரிஞ்ச விஷயம். ஒரு பொண்ணு வந்து சொல்றப்போ அந்த அவுட்ஃபிட் நல்லா இருக்கு, உங்களோட மேக்கப் நல்லா இருக்குன்னா அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலிங், ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைஸா ஆகும் சாங்க்ல. I think when girls compliment me because it's more genuine, not that the boys are not genuine. It's a thing இல்லையா, கேர்ள்ஸ்னா மேல் ஆடியன்ஸ் நிறைய இருக்கும் அந்த மாதிரி. ஐ திங்க் கேர்ள்ஸ் சொல்றப்போதான் அது எனக்கு ரொம்ப ஓகே, நல்லா பிடிச்சிருக்கா ஆக்சுவலி, அப்போ ஸ்டைல் நல்லா தான் இருக்கு போல, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். கமெண்ட்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கிரிஞ்சா கிரேசியஸ்டான ப்ரொபோசல்ஸ் வந்திருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? கிரிஞ்சுன்னு சொல்ல முடியாது, ஆக்சுவலி கியூட்டா தான் இருந்ததுப்பா. அப்போ யோசிக்கிறப்போ கிரிஞ்சுன்னு சொல்ல முடியாது. ஐ மீன் பிகாஸ் இந்த ஒரு மூமெண்ட் ரொம்ப வல்னரபிளான ஒரு மூமெண்ட் இல்லையா. அவங்க வந்து அவங்க காதுல கன்ஃபெஸ் பண்றாங்க, அழகா லாக்கர்ல போய் ஒரு பெரிய சில்க் வைப்பாங்க, இல்லைன்னா டைரி மில்க் சில்க் சாக்லேட் வைப்பாங்க. அதுக்கப்புறம் that's what I meant. கியூட்டா அவங்களாவே ஹேண்ட்மேட் லெட்டர்ஸ் அண்ட் ஆல். இது ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. சில தடவை மேபி ஓகே அந்த டான்ஸ் ப்ரோக்ராம்க்கு அப்போ ஸ்டேஜ் பின்னாடி வா ஒன்னு சொல்லணும், இந்த மாதிரி இந்த கிளாசிக்கா படத்துல எல்லாம் காமிக்கிற மாதிரி வெரி நைஸ். இது மாதிரி எனக்கும் நடந்திருக்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பாக்குறப்போ ரொம்ப ஜாலியா இருக்கும். மாடலிங் அப்படிங்கிற விஷயத்த நீங்க எந்த ஏஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும்ல, இப்போ ஃபேஸ்னா வந்து ஒரு கோல்டன் ரேஷியோ இருக்கணும், அப்படின்னா தான்ப்பா இவங்க ஒரு பெர்ஃபெக்டான ஒரு மாடல், இவ்வளோ ஹைட் இருக்கணும், இப்படி இருக்கணும் பாடி அப்படிங்கிற ஒரு கிரைட்டீரியாக்குள்ள வந்து இருக்காங்க. அது எப்படி அதுக்குள்ள போனீங்க? நான் இப்போ காலேஜ் முடிச்ச உடனே தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். பிகாஸ் எனக்கு எப்பவுமே கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரியில இருக்கணும் தான் ஆசை. ஐ ரியலி வாண்டட். 9 to 5 எனக்கு செட் ஆகாது எனக்கு புரிஞ்சிச்சு. பிகாஸ் என் அண்ணன் 9 to 5 இருந்ததுனால நான் பார்த்தேன் வேணாம், இது எனக்கு செட் ஆகாது. ஸோ ஐ லவ் மியூசிக், எனக்கு டான்ஸ் கோரியோகிராஃப் பண்ணுறது பிடிக்கும், டான்ஸ் ஆடுறது பிடிக்கும். அப்படிதான் ஐ தாட் ஓகே மாடலிங்ல ஆரம்பிக்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பிகாஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான் சொல்லியிருந்தாங்க ஃப்ரீலான்சிங் பண்றாங்க. பிகாஸ் ஐ ஹேட் நோ கான்டாக்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில, எனக்கு எங்க ஆரம்பிக்கணும், யார்கிட்ட போய் ப்ரொஃபைல் சப்மிட் பண்ணணும் எதுவுமே தெரியாது. ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க இன்ஸ்டாகிராம்ல ஸ்டார்ட் பண்ண, அந்த மாதிரி போஸ்ட் பண்ண ஆரம்பி, இந்த மாதிரி பிக்சர்ஸ் டிஃப்ரெண்ட் அவுட்ஃபிட்ஸ்ல. ஸோ அந்த மாதிரி நான் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்பதான் ஐ நியூ ரைட் மாடல்ஸ்னா ஓகே டாலா இருக்கணும், லீனா இருக்கணும், பட் அது சூப்பர் மாடலிங் அதுக்குன்னு ஒரு கேட்டகரி இருக்கு. அதே மாதிரி கமர்ஷியல் மாடலிங் இருக்கு, பிரைடல் ஷூட்ஸ் இருக்கு, போர்ட்ஃபோலியோ ஷூட்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கு. இட்ஸ் அ வெரி டைவர்ஸ் ஃபீல்ட்.
And as a girl, if you groom yourself, நல்லாவே groom பண்ணா ஒரு ஆடியன்ஸோட எங்கேஜிங்காக இருந்தால் இன்ஸ்டாகிராம்லேயே ஒர்க் என்கொயரிஸ் தானாகவே வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி நான் ப்ரொஃபைல் பில்ட் பண்ண ஆரம்பித்தேன். யூகேல இருந்தப்போ ஒரு சின்ன போர்ட்ஃபோலியோ மாதிரி கிரியேட் பண்ணி அது 1 இயர்க்கு அப்புறம் தான் நான் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் என்கொயரிஸ் வர ஆரம்பிச்சது. மாடலிங் ஷூட்ஸில் ஆரம்பித்தேன். எல்லாமே பிரைடல் ஷூட்ஸ். சில ஷூட்ஸ் எல்லாம் லைக் அன்பெய்ட் பேசிஸாக இருந்துச்சு. கொலாபரேஷனாக கூப்பிட்டு 14-15 ஹவர்ஸ்லாம் நம்ம ஷூட் பண்ணிப்போம். ஜஸ்ட் அந்த ஒரு பிக்சர்ஸ் என்னோட பேஜில் போடுறதுக்காக அந்த அளவுக்கு. பிகாஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு க்ரோ மை பேஜ். இன்ஸ்டாகிராம் வேற ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா ஃபாலோவர்ஸ் பார்த்து தான் அவங்க பேசுவாங்க. ஃபாலோவர்ஸ் இல்லைனா பே பண்ண மாட்டோம். பட் வி ஆர் ஸ்டில் அ ப்ரொஃபஷனல் மாடல் இல்லையா, நம்ம அப்படிதான் இருப்போம். ஸோ அதுக்காக ஐ ஹேட் டு பில்ட் மை ப்ரொஃபைல். நிறையவே அந்த மாதிரி ஷூட்ஸ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் பிராண்ட் ஷூட்ஸ் வர ஆரம்பிச்சது, டிவிசிஸ். அதுக்கப்புறம் ஒரு இயர் பிரேக். ஐ வென்ட் டு யூகே பிகாஸ் யூகேல தான் நான் செட்டிலாக இருந்தேன். அங்கே போய் லெஃப்ட் ரைட் சென்டர் நானும் அம்மா எல்லா ஏஜென்சிஸ்ல ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸ்கேம். இட் வாஸ் லைக் சோ மச் மணி எக்ஸ்ட்ராக்ஷன் மாதிரி இருந்தது. ஒரு மாடலிங் ஜாபும் எனக்கு அங்கே கிடைக்கல. கடைசி நேரத்தில் அங்கே சில மியூசிக் வீடியோஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸ்ரீலங்கன் தமிழ் ஆர்டிஸ்ட். அங்கே போய் அவங்க மியூசிக் வீடியோஸில் ஐ வுட் ஹவ் ஷார்ட் 3-4 மியூசிக் வீடியோஸ். அது 3-4 days ஷூட் பண்ணியிருப்போம். பட் 2-3 seconds தான் வந்திருப்பேன் வீடியோவில். குட் டீம் ஆஃப் பீப்புள். ஆனால் இந்த மாதிரி தான் சின்ன திங்ஸ் ஐ ஹேட் டன் அ லாட் ஆன் மை ஓன் அண்ட் வித் மை பேரண்ட்ஸ் சப்போர்ட். அவங்க ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க. கடைசியில் இந்தியா ஐ ஹேட் டு கம் பேக். பட் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ்னால யூகேல திரும்ப வர முடியல. ஆனால் அம்மாவோட ஹெல்த் இஷ்யூஸ்னால வி கேம் பேக். அது எனக்கு ஒரு டெஸ்டினி மாதிரி எப்படியாவது நம்ம திரும்ப வந்துட்டோம். அண்ட் அப்பா சொன்னாங்க 1 வருஷம் டைம் கொடுக்குற, நீ ட்ரை பண்ணிப்பாரு. அந்த அதுல ஐ ஸ்டார்டட் வித் ஆடிஷன்ஸ். அத்தனை ஆடிஷன்ஸ் நான் போய் கொடுத்தேன். எனக்கு ஞாபகமே இல்லை. நான் உட்காந்து வெயிட் பண்றது கூட இல்லை, லைக் திரும்பி கூப்பிடுவாங்களா இல்லையான்னு. ஐ ஜஸ்ட் வெண்ட் அண்ட் கேவ் ஆடிஷன்ஸ். அப்போதான் எனக்கு யோலோன்னு ஒரு படம் இது ஃபர்ஸ்ட் வந்தது. அண்ட் மிஸ்டர் பாரத்னு ஒரு படம் சேம் டைம் வந்தது. அண்ட் தட்ஸ் ஹவ் திங்ஸ் ஸ்டார்டட் டு கிளிக் ஃபார் மீ. ஓகே. ஸோ இனிஷியலா பேசும்போது 2 படம் வந்து அட் அ டைம்ல வந்துச்சுன்னு சொன்னீங்க. அது மிஸ்டர் பாரத் தானா இல்ல வேற ஏதாவது படம்? இட் வாஸ் மிஸ்டர் பாரத். ஓகே. ஸோ அதோட ஷூட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கா? அது முடிஞ்சிச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ஸோ டைட்டில் ரிலீஸ் பண்றாங்க. தட்ஸ் மிஸ்டர் பாரத். அதாவது டைட்டில் வித் ஜி ஸ்குவாட் ப்ரொடக்ஷன். அதுல செகண்ட் லீடா தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் ஹோப்ஃபுல்லி மேபி இந்த வருஷம். இப்போதைக்கு ஒஃபிஷியல் அப்டேட்ஸ் எதுவுமே இல்ல. ஓகே, லெட்ஸ் see. அது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் படம் வந்து. பட் எது ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுதோ அதுதான் we will say it is our first film. It came around the same time இல்லையா? That was the first film I signed. ஆனா அது இன்னும் ரிலீஸ் ஆகல. பட் ஷூட் பண்ணதெல்லாம் சைமல்டேனியஸ்லி பண்ணீங்களா இல்ல அத முடிச்சிட்டு பண்ணீங்களா? இல்ல, எல்லாமே சைமல்டேனியஸ்லி. பிகாஸ் இதுக்கு நடுவுல எனக்கு ஒரு தெலுங்கு ப்ராஜெக்ட்டும் வந்தது as a female lead. I got it. So I was balancing these 3 projects and நல்லவேளை it went very well. பேரண்ட்ஸோட சப்போர்ட்னால சூப்பரா போச்சு. ஓகே. ஒரே நாள்ல ஒரு 2 ஸ்கெட்யூல்ஸ் வந்து 2 படத்தோட ஸ்கெட்யூல்ஸ் ஒரே நாள்ல ஷூட் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா என்னடா பண்றது அப்படின்னு தெரியாம முடிச்ச நாட்கள் இருக்கா? ஆமா, ஒரு நாள் ஐ திங்க் அந்த டேட்ஸ் கிளாஷ் ஆனதுனால நான் சென்னையில ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா ஐ ஹேட் டு ரிப்போர்ட் இன் ஹைதராபாத், பீமாவரம்னு ஒரு லொகேஷன். அங்கதான் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் தெலுங்கு படம். காலையில மிஸ்டர் பாரத் ஷூட் பண்ணி யோலோ ஒன் டைம் நைட் சீக்வன்ஸ் இருந்தது. இப்படிதான் we managed it. பட் டீம்ஸ் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்தாங்க. அண்ட் பேரண்ட்ஸ் அவங்க தான் என்னோட வால். சூப்பர். சோ தமிழ் சினிமால என்ன மாதிரியான ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணும் அப்படின்னு ஆசை? எனக்கு ஒரு versatile ஆக்டர் ஆகணும்னு தான் ஆசை. பிகாஸ் ஆக்டர் அதுவே இட் சேஸ் த நேம் இட் செல்ஃப். என்ன வேணும் புல் ஆஃப் பண்ணணும். லைக் டிஃப்ரெண்ட் திங். யூ நீட் டு ஆக்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ். எல்லாமே ஒரே மாதிரி இருந்ததுன்னா தட்ஸ் ஒன் ஜானர் ஆஃப் ஆக்டர். ஆனா எனக்கு versatile-ஆ பண்ணணும்னு தான் ஆசை. எல்லாமே ட்ரை பண்ணணும்னு இருக்கு. லைக் சிம்பிள் ராம்காம், ஒரு இன்டென்ஸான சீக்வன்ஸ், ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக், ஆக்ஷன் ஃபில்ட், இந்த மாதிரி ஹாரர். கண்டிப்பா ஹாரர் பண்ணிதான் ஆகணும். நானும் ரொம்ப இன்டென்சிவா சொல்றீங்களே. ஏன்னா சின்ன வயசுல நானும் என் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் ஒரு டேப் வச்சிருந்தேன். ஸோ என் அண்ணன் எப்பவுமே அவன் தான் டைரக்டர் கேமராமேன் எல்லாமே அவன் தான் பார்த்துப்போம். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் நடிப்போம். என்னோட ஃப்ரெண்ட் அவ தான் பேய் கேரக்டர் பண்ணான். சின்ன வயசுல இருந்து அத்தனை ஷார்ட் ஃபிலிம்ஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணிருக்கோம் நம்ம டேப்லயே. ஆமா, அப்பத்துல இருந்து நான் இதை ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஐபேட் அம்மா வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதுல ஐ திங்க் அந்த ஐ மூவி அது இருக்கும். அதை வச்சு நம்ம நிறைய ஷூட் பண்ணிருக்கோம். அதனால ஹாரர் மூவிஸ் அதான் எனக்கு ஹாரர் மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால எப்பவுமே படம்னா பேய் படமா தான் இருக்கும். அதுக்காகவே நான் ஒரு பேய் படம் பண்ணிதான். சின்ன வயசுல ஆக்டரா நடிச்ச நீங்க இப்போ ஆக்ட்ரஸ் ஆயிட்டீங்க. பட் சின்ன வயசுல டைரக்ட் பண்ணவங்க அண்ணா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு? டைரக்டர் ஆயிட்டாரா? No, he's into social media marketing actually. Influencer marketing அந்த மாதிரி. he's completely different ஆன path. BBA எடுத்திருந்தாங்க. And then he did a little bit in logistics. Totally different path. And then he went into social media management. So it's very unpredictable. நானும் சரி அவன் BBA பண்றான், நானும் BBA பண்றேன். அப்படி போய் மாடலிங் போயிட்டேன். அப்பா எனக்கு டாக்டர் ஆகணும்னு தான் ஆசைன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு ஏறல. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் மண்டேல ஏறல. ஆனா படத்துல வந்து கெமிஸ்ட்ரியில ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தான் பண்ணியாச்சு. அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சூப்பர். நீங்க எந்தெந்த ஆக்டர்ஸோட எல்லாம் பேர் ஆகணும்னு சொல்லி ஒரு ஆசை? டெஃபினட்டா உங்க விஷ் லிஸ்ட் பெருசா தான் இருக்கும். பட் ஒரு டாப் 3 ஆக்டர்ஸ் நீங்க சொல்லணும்னா
Definitely Dhanush sir, ம். Ajit sir. Ah. And I would say actress wise na, I feel the very organic actress Alia Bhatt na avanga rombave her kind of acting is very very effortless, so it's a very out of the total category mari or actress avanga. யாரோட டிரெக்ஷன்ல ஒர்க் பண்ணணும்னு ஆசை? ஏன்னா தனுஷ் சார் இப்ப வந்து டிரெக்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. யாரோட டிரெக்ஷன்ஸ்ல எல்லாம் ஒர்க் பண்ணணும்? Manirathnam sir, he really writes his female characters very very beautifully. கண்டிப்பா அவங்களோட இதுல ஒரு தடவை வரணும். யஷ்ராஜ் ஃபிலிம்ஸ் மாதிரி அவங்க எப்படி ஹீரோயின்ஸ் ரொம்ப அழகா காமிப்பாங்களோ அதே மாதிரி மணிரத்னம் சர்ஸ் கேரக்டர்ஸ் ஆர் வெரி வெரி பியூட்டிஃபுல். ஓகே. இப்போ ஃபேக்கா வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. ஃபேக்கா ஒரு காஸ்டிங் ஏஜென்சி நாங்க ரன் பண்றோம், இந்த மாதிரி எங்க படத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்ரோச்சஸ் ஏதாவது வந்திருக்கா? நிறையவே வந்திருக்கு. இந்த மாதிரி 10 லட்சம் உங்களுக்கு ஜுவல்லரி ஆட் வந்து பண்றீங்களா, இந்த மாதிரி டிஎம்ஸ். இட்ஸ் சோ மெனி பீப்புள் ரீச் லைக் திஸ் வெரி inappropriate மெசேஜ் பண்ணுவாங்க. that's the beauty of it, we can filter it இல்லையா. and Instagramல நாங்களே ஹேண்டில் பண்றோம். இதுவே ஏஜென்சி வழியா போறோம்னா you don't know if that agency is good or they connect you to a very bad shoot. ஸோ அதனால இன்ஸ்டாகிராம்னால நம்ம ரீட் பண்ணலாம், ப்ரொஃபைலை வெரிஃபை பண்ணலாம், அவங்க ஃபாலோ பண்ற மியூச்சுவல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அவங்கள மெசேஜ் பண்ணலாம் இது ஒரு ஜெனுவின் பேஜா இல்லையான்னு கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஐ திங்க் த வே தே அப்ரோச் இட்ஸ் வெரி சிம்பிள். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சிலதை அமுச்சு விட்டு இது ஒரு ஜெனுவின் ப்ரொஃபைலான்னு கேட்பாங்க. ஸோ அப்பவே நான் சொல்வேன், ஜஸ்ட் see the way they are approaching you, that's what's important. and the way they talk, அவங்க ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் கொடுப்பாங்க, டைரக்டா டு த பாயிண்ட், they'll keep it professional. அதிலே புரிஞ்சிடும் ஓகே இட்ஸ் a trustable page, அந்த மாதிரி அப்படியே ஃபில்டர் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸுக்குமே ரொம்ப ஸ்மார்ட்டா ரொம்ப கியூட்டா அழகா பதில் சொன்னீங்க. we had a very nice time with you. and இதே மாதிரி உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் அப்படின்னு ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு அவர் ஷோ.